நன்மைகள். அல்லேலூயா. தேவன் எனக்கு நியமித்திருக்கிற காரியம் நான் காணாத நன்மைகள் மட்டும்தான். தீமைகளுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கு முதல் ராஜா யார் தாங்க? சவுல் தான். இப்போ இங்க என்ன நடக்குது? இப்ப முதல் காரியம் நம்மளுக்கு இப்ப இந்த சவுலுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தகப்பனுடைய கழுதை என்ன பண்ணிருச்சு? காணா போயிடுச்சு. அப்ப தகப்பன் சொல்றான், போய் கழுதை என்ன பண்ணு, தேடி கொண்டு வரணும்னு இவன் வேலைக்காரனை கூட்டிட்டு கழுதையை தான் தேட போறான். ஆனா கழுதைய தேட போன இவனுக்கு காத்திருந்தது என்ன தெரியுமா? இவன் காணாத நன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அங்க நான் வாசிக்கும் போது ஏளனமாய் பார்த்ததுனால, ஜனங்கள் ஏளனமாய் பார்த்ததுனால அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவும் கிருபையும் தான் அவனை என்ன பண்ணுச்சு? உயர்த்தினது. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன். யோசேப் என்கிற அடுத்த மனுஷனை காண்பிச்சு கொடுக்கிறேன். 37வது அதிகாரத்துல சகோதரர்கள் எல்லாருமே அவனை பகைச்சு அவனை குழியில தள்ளி போட்டுட்டு விற்று போடுகிறார்கள். 39வது அதிகாரத்துல தான் செய்யாத தவறுக்காக சிறை அடைப்பு. நான் செய்வேன், சிறைச்சாலையிலே போட்டாலே எனக்கு அதை பத்தி என்ன இல்ல, கவலை இல்லை. ஆண்டவருக்கு நான் பிரியமானதை தான் செய்வேன். இந்த பண்பு தான் உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை கொண்டு போச்சு. 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அதே 4வது அதிகாரம் 17வது வசனம். அவை அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அல்லேலூயா. இந்த குடும்பத்தாரை பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு உடையவள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ரூத்துக்கு அதான் குவாலிஃபிகேஷன். அல்லேலூயா. இப்ப இங்க எஸ்தரினுடைய வாழ்க்கை அனுபவம் என்ன தெரியுமா? அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள். எருசலேமில் இருந்து நேபுகாத் நேச்சார் போய் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழிச்சிட்டு சிலரை என்ன பண்ண, சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த, நேபுகாத் நேச்சார் காலத்துல பாபிலோனுக்கு கொண்டு வந்த நபர்கள்ல யார்தான்? இந்த மொர்தெகாயும் எஸ்தரும். அடிமையாய் வந்தவள் பாருங்க, அரசியாய் 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் மாறுகிறாள். அல்லேலூயா. பெரியப்பா பிள்ளைங்க, அண்ணன் தம்பி. அப்ப சிறு வயசுல இருந்து அந்த அண்ணனுடைய சொற்கேட்டு ஆலோசனையை கேட்டுதான் எஸ்தர் வளர்ந்தாள். நல்ல கவனிங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அவளுடைய மொர்தெகாயினுடைய அண்ணனுடைய சொல் கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு, அந்த ஆலோசனையின்படி கேட்டு கீழ்ப்படிந்து ஆலோசனையின்படி நடந்ததுனாலதான் அந்த ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக முடிஞ்சது. அப்படின்னா என்னன்னா, கீழ்ப்படிதல் நம்மளுக்கு வேணும். என்ன வேணுங்க? தேவன் நிறைவான பலனை தருவார். அடைக்கலமா ஆண்டவரை தேடி வந்துட்டா, அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் நம்பி வந்துட்டா ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் இன்ன வரைக்கும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. ஆண்டவர் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது.